ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு சூப்பரான ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பிஎம்எஸ்ஒய்எம்ஒய் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா அப்படிங்கிறதா இந்த திட்டத்தினுடைய பெயர். ஸோ நீங்கள் 4 டீ குடிக்கிற செலவு, ஒரு மாதத்துக்கு 4 டீ குடிக்கிற செலவு வெறும் 60 ரூபா மட்டும் நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு வந்தால் போதும். இந்த திட்டத்தினுடைய முதிர்வு காலத்துக்கு பிறகு உங்களுக்கு மாதம் மாதம் 3000 ரூபாய் அஷ்யூர்டு பென்ஷன் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதாவது உறுதியாக மாதம் 3000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் தொகை கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட அருமையான இந்த திட்டத்தை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ், அதாவது இந்த திட்டத்தில் எப்படி சேர்றது, யாரெல்லாம் சேர முடியும், யாரெல்லாம் சேர முடியாது, இந்த திட்டத்துக்கு சேரணும் அப்படின்னா எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ண முடியுமா, ஸோ இது போன்ற பல தகவல் இந்த ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளும் இந்த வீடியோ டீட்டெயிலில் தான் சொல்ல போகிறோம், பட் ப்ரெசன்டேஷன் போட்டு சொல்லலை. ஜஸ்ட் அந்த அப்படியே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, இந்த திட்டத்தில் யார் சேர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அது என்னங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள்? யாரெல்லாம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வருவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான். ஸோ அவங்களுடைய மாத வருமானம் 15,000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள். ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர முடியாது. ஆர்கனைஸ் செக்டர்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் பேரில் இபிஎஃப்ல எதுவும் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, இஎஸ்ஐசியில் எதுவும் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க கூடாது. ஸோ இதில் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திட்டத்தில் சேரலாம். ஸோ கூலி வேலைக்கு கண்டிப்பாக போய் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பேரில் கூட இந்த திட்டத்தை நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ எந்த மாதிரியான வேலை செய்கிறீங்களோ அதில் சேர முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வீட்டு வேலை செய்கிறவங்க, பாத்திரம் தேய்க்கிறவங்க, துணி துவைச்சு கொடுக்குறவங்க, ஸோ அவங்க இந்த திட்டத்தில் சேரலாம். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸு, ஸோ தெருக்கள் வந்து கடை போட்டிருக்கவங்க, ஸோ அவங்க இந்த திட்டத்தில் சேரலாம். ஹெட் லோடர்ஸ், அதாவது தலையில பாரத்தை வச்சு தூக்கிட்டு போறாங்க பார்த்தீங்கன்னா, மண்ணெல்லி கொட்டுறவங்க, ஸோ அவங்க சேரலாம். ஸோ இந்த மாதிரி கூலி வேலை செய்யறாங்க பாருங்க. இப்போ பில்டிங் கட்டுறவங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், துணி துவைக்கிறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், முக்கியமாக விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தில் சேரலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், பீடி சுத்துறவங்க, அதே மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸ், அப்புறம் செப்பல் தைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ல சேரலாம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாச சம்பளம் 15,000 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். இபிஎஃப்ல அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, இஎஸ்ஐசியில் இருக்கக்கூடாது, முக்கியமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களா இருக்கக்கூடாது. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த ஸ்கீம்ல சேர முடியும். 18 வயசு கம்மியா இருக்கவங்களும் சேர முடியாது, 41 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த ஸ்கீம்ல சேர முடியாது. சரி, இந்த திட்டத்தினுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அஷ்யூர்டு பென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. குறைந்தபட்ச உறுதியளிக்கப்பட்ட தொகை. அதாவது 60 வயசுக்கு பிறகு உங்களுக்கு மாசம் 3000 ரூபாய் பென்ஷன் தொகை உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்க இப்போ 20 வயசுல இருக்கீங்கன்னா 60 ரூபா மட்டும் நீங்க மாசம் கட்டிட்டு வந்தா போதும். 40 வருஷத்துக்கு 60வது வயசு முடிவுல இருந்து ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு 3000 ரூபாய் பென்ஷன் தொகை கிடைக்கும். ஸோ இந்த 60 வயசுக்கு அப்புறம் கிடைக்கும்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, அந்த ஸ்கீம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏன் 60 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பனா இல்லையான்னு தெரியாது, எப்படி நான் அந்த ஸ்கீம்ல சேர்றது அப்படின்னு. ஸோ யாருமே வந்து 60 வயசு வரைக்கும் இருக்க மாட்டோமா அதெல்லாம் தெரியாது. பட் இன்கேஸ் நம்ம இந்த ஸ்கீம்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலிக்கு அந்த பென்ஷன் தொகை போய் சேரும், நம்மளுடைய ஒய்ஃபுக்கு அந்த பென்ஷன் தொகை போய் சேரும், நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு அந்த பென்ஷன் தொகை போய் சேரும். ஸோ அதனால நீங்கள் அதெல்லாம் பற்றி கண்டுக்காதீங்க. மாதம் 4 டீ குடிக்கிற செலவு தான், நீங்கள் அதை கட்டிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. அதாவது இப்போ ஒரு நபர் இந்த ஸ்கீமில் சேர்ந்து 60 வயசு வரைக்கும் கரெக்டாக கட்டிட்டு வந்துட்டாரு, 61வது வயசில் அந்த நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 50% பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3000 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 1500 ரூபாய் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு பென்ஷன் தொகை கிடைச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு நபர் இந்த திட்டத்தில் சேர்ந்துட்டாரு, ரெகுலரா கட்டிட்டு வராரு, 60 வயசுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு, ஓகே, ஒரு 55 வயசுல இறந்துட்டாரு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 5 வருஷத்துல அந்த ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ வந்து ரெகுலரா மாசம் அந்த 60 ரூபா பணம் கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய 60வது வயசுக்கு பிறகு இந்த 3000 ரூபாய் பென்ஷன் தொகை மாசம் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய அமௌண்ட் எங்கேயுமே போகாது. இன்கேஸ் அவருங்க அந்த ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட்னால வந்து 55 வயசுக்கு அப்புறம் கட்ட முடியல அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா
அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க இது வரைக்கும் இப்போ 20 வயசுல ஒருத்தர் சேர்ந்திருக்காரு அல்லது ஒரு 30 வயசுல ஒரு நபர் சேர்ந்திருக்காரு அப்படின்னா, அவர் எவ்வளவு தொகை கட்டிட்டு வந்தாரோ அந்த தொகைக்கு பேங்க்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்க மாசம் மாசம் 60 ரூபா கட்ட முடியல அப்படின்னா. இப்ப கான்ட்ரிபியூஷன் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு தொகை நம்ம கட்டுற மாதிரி இருக்குங்கிறது இந்த டேபிள் சார்ட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ஏஜ் என்னது, மினிமம் ஏஜ் 18, அதிகபட்ச வயது 40 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 60 வயசு வரைக்கும் நம்ம கட்டணும். இன்கேஸ் ஒரு நபர் 20 வயசுல இந்த ஸ்கீம்ல சேர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மாசம் மாசம் அவர் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெம்பர்ஸ் மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ல கொடுத்துருப்பாங்க. 61 ரூபா மாசம் மாசம் அவர் கட்டணும். நீங்க 61 ரூபா கட்டுவீங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, மத்திய அரசு ஒரு 61 ரூபா கட்டும். ஸோ மொத்தமா 122 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் ஆகிட்டே வருங்க. அதே வந்து 30 வயசுல ஒரு நபர் சேர்றாரு அப்படின்னா 105 ரூபா நீங்க கட்டுவீங்க. மத்திய அரசு 105 ரூபா கட்டும். மொத்தமா 210 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்ல சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ 40 வயசுல சேர்றீங்கன்னா 200 ரூபா கட்டணும். ஸோ இந்த ஏஜ் டிஃபரன்ஸை பொறுத்து நீங்க கட்ட வேண்டிய தொகையும் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது நான் அந்த ஸ்கீம்ல 25 வயசுல சேர்ந்திருக்கேன், உதாரணத்துக்கு சொல்றேன். 25 வயசுல சேர்ந்துட்டேன். 30வது வயசுல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. ஒரு பிரைவேட் கம்பெனிலயோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனிலயோ எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. அப்ப அந்த ஸ்கீம்ல கட்டின அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அதாவது நம்ம அன்ஆர்கனைஸ் செக்டார்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அமைப்பு சாரா தொழில் பண்ணிட்டு இருக்கோம், கூலி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நீங்க மாசம் மாசம் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு வரீங்க. மத்திய அரசு நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்றீங்களோ அதுக்கு இணையா வந்து மத்திய அரசும் கட்டுறாங்க. சடனா உங்களுக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா, மத்திய அரசு கட்ட வேண்டிய அந்த தொகையும் நீங்க சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப 29 வயசுல சேர்ந்து இருக்கீங்க, 100 ரூபா கட்டிட்டு வரீங்க. மத்திய அரசு 100 ரூபா கட்டிட்டு வருது. ஒரு வேலை கிடைச்சு நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போயிட்டீங்க, பிஎஃப் அக்கௌண்ட்லயும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த மத்திய அரசு கட்ட வேண்டிய 100 ரூபா 200 ரூபா நீங்க மாசம் மாசம் கட்டிட்டு வரணும். வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுடைய ஸ்கீம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கரா இருக்கணும் ஒழிய, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த ஸ்கீம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ உண்மையாலுமே ஒரு அருமையான ஸ்கீம் தாங்க. இப்போ என்ரோல்மெண்ட் ப்ராசஸ், அதாவது இந்த ஸ்கீம்க்கு நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்சி சென்டர், உங்க ஏரியாவில் சிஎஸ்சி சென்டர் வந்து இருக்கும். காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த விஷயம் லிங்க் நான் கொடுத்துறேன். செல்ஃப் என்ரோல்மெண்ட் போர்ட்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்க வீட்டில இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றது அப்படிங்கிற தகவல் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும் அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்கலாம். என்ரோல்மெண்ட் ஏஜென்சிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சிஎஸ்சி சென்டர் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் என்ரோல்மெண்ட் நீங்களாவே ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட்ட வேண்டிய தொகை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோ டெபிட் ஆகிக்கும். மாசம் மாசம் நீங்க 60 ரூபா கட்டணும் அப்படின்னா மாசம் மாசம் 60 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளா இருக்குன்னா, இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்ல அவைலபிளா இருக்கு, எல்ஐசி பிரான்ச்ல அவைலபிளா இருக்கு, இஎஸ்ஐசி ஆஃபீஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்டர் நீங்க உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்தபடியா நம்ம ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பத்தி பார்க்கலாம். எந்த ஒரு ஸ்கீமா இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து 100% அந்த ஸ்கீம் முதிர்கால் வரைக்கும் பணம் கட்ட முடியாது. ஒரு சுச்சுவேஷன்னால நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. முதலாவதா இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினீங்களோ அதுக்கு சேவிங்ஸ் பேங்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இப்போ 30,000 ரூபாய் கட்டியிருக்கீங்கன்னா நார்மலாக சேவிங்ஸ் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ 4% இருக்கும். ஸோ 30,000 ரூபாய்க்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக கொடுத்துருவாங்க. அதுவே இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 60 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சேவிங்ஸ் பேங்க்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அடிஷனலாக இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தொகை கிரெடிட் ஆகிருக்கு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ஆட் ஆகிட்டு வந்திருக்கு அதை பார்ப்பாங்க. எந்த அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை சேர்த்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. அதுவே இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்க, கண்டினியூஸாக வந்து பே பண்ணிட்டு வரீங்க, எதிர்பார்க்குற விதமாக அந்த நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய ஸ்பவுஸ், கணவனோ மனைவியோ வந்து இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணலாம். ஸோ மாதம் மாதம் அவங்க அந்த அமௌண்ட் கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். அடுத்தபடியாக 4வது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இந்த ஸ்கீமில் ஒரு நபர் சேர்ந்ததுக்கு அப்புறமா ரெகுலராக பணம் கட்டிகிட்டே வராரு, எதிர்பாராத விதமாக உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ அல்லது வேறு எதனா ஒரு காரணத்தினாலேயோ அவருடைய உடல் உறுப்புகளை அவர் இழந்துடுறாரு அப்படிங்கும்போது அவருடைய மனைவியோ அல்லது கணவனோ வந்து இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சேம் அதே மாதிரி
நீங்கள் எவ்வளோ தொகை கட்டியிருக்கீங்களோ அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது கூடவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போட்டு உங்களுடைய தொகை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ அந்த நபர் பணம் கட்டிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அந்த நபரும் இறந்துட்டாரு. as well as his or her spouse, அதாவது அந்த நபருடைய கணவனோ அல்லது மனைவியோ வந்து இறந்துட்டாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நபரும் இறந்துட்டாரு, அவருடைய கணவனோ அல்லது மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த தொகை இருக்கு பாத்தீங்களா, நீங்க கட்டின அந்த தொகை பேக் டு த ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது மத்திய அரசுகிட்டே போய் சேர்ந்துடும். அவர்களுடைய வாரிசுதாரர்களான அவங்களுடைய பசங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடைக்காது, சில்ட்ரன்ஸ்க்கு அமௌண்ட் கிடைக்காது. ஒன்லி அந்த நபர்னுடைய கணவனோ மனைவிக்கோ தான் கிடைக்கும். இன்கேஸ் அந்த நபர் திருமணம் ஆகல அப்படின்னா அவருடைய அப்பா அம்மாவுக்கு கிடைக்கும். அவங்க அப்பா அம்மாவும் இல்லை அப்படிங்கும்போது இந்த பணம் ரிட்டர்ன் டு மத்திய அரசுக்கு தான் போய் சேர்ந்துருங்க. அதுல எந்த ஒரு டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணுதான் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கட்டின தொகை கணவன் மனைவிக்கு மட்டும் தான் கிடைக்கும், நம்மளுடைய பசங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு டிராபேக். ஓகே, இப்போ சிஎஸ்சி சென்டர் உங்க ஏரியாவில் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த வெப்சைட் பேஜ்லயே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு உங்க ஏரியாவை கோடு கொடுத்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் போயிட்டு ஸ்டேட் நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, அப்புறம் சப் டிஸ்ட்ரிக்ட் நேமு, அப்புறம் விஎல்இ அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கேப்சா கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் உங்கள் மாவட்டத்தில் சிசி சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ 20 வயசில் ஒரு நபர் சேர்றாரு, அவர் 60 வயசு வரைக்கும் பணம் கட்டுறாரு அப்படின்னா எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ரொம்ப கம்மியான தொகை தாங்க கட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, 20 வயசுல ஒரு நபர் சேர்றாருன்னா ஒரு மாசம் 61 ரூபா கட்டிட்டு வரணும் இல்லைங்களா? அப்போ 20 வயசுல சேர்ந்தா அடுத்த 60 வயசு வரைக்கும் 40 வருஷம். ஸோ 40 போட்டுக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். 40 × 12 எவ்வளவு? 480 மாசம் அவர் பணம் கட்டணும். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட்டுறாரு? 61 ரூபா கட்டுறாரு. அப்ப 61 போட்டுக்கிறேன். அப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அந்த நபர் கட்டின தொகை பாத்தீங்கன்னா மொத்தமாவே 29,280 ரூபா தான் கட்டியிருப்பாரு. அந்த நபருக்கு 60 வயசுக்கு அப்புறமா பென்ஷன் தொகை எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 3000 ரூபா வருது. ஸோ 3000 ரூபா வந்துச்சுன்னா ஒரே வருஷத்துல இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் உங்களுக்கு கை கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி 60 ரூபாங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 டீ குடிக்கிற செலவு தான். அதை நீங்க பார்க்காதீங்க. இந்த ஸ்கீம்ல தாராளமா ஜாயின் பண்ணிட்டே வாங்க. குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. யார் அப்ளை பண்ண போறாங்களோ அவங்களுடைய சம்பளம் மட்டும் தான் 15,000 ரூபாய்க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா அவங்க பேர்ல கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மாசம் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி இஸ்லாம் போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அது அவங்க சிஎஸ்சி சென்டர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் செல்ஃப் சர்டிஃபிகேட் காப்பி இருந்தால் போதுங்க. ஈஸியாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.